சிந்தாமணி, என்ன நீ? அவ உன் பொண்ணு, உன் ரத்தம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றதுல உனக்கு என்ன? என்னால முடியாது. இவன் கூட இவ வாழ்க்கை நல்லா இருக்க போறதும் இல்ல. எங்க பொண்ணு எங்களை இப்படி ஏமாத்துவான்னு நாங்க நினைக்கவும் இல்ல. உனக்கு நாங்க என்னமா குறை வச்சோம்? நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தமே. நீ ஆசைப்பட்டன்னு உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்ச. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாமே உனக்காக தானம்மா. எங்களையே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்துட்டல்ல. எங்களை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிட்டல ரேகா. இனிமே நான் எதுக்காக வாழணும்? அப்படி எல்லாம் பேசாதம்மா, பிளீஸ்மா. பார்வதி, இவ இப்படி அழுகிறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சிந்தாமணி, நல்ல காரியம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே உனக்கு எதுக்கு இந்த பிடிவாதம்? சிந்தாமணி, சத்யா நல்ல பையன். ரேகா மனச புரிஞ்சவ. அவன் கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாமா. அவ உங்களை மீறி வந்துட்டான்னு மட்டும் யோசிக்காதீங்க. அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னா அவ சத்யா மேல உயிரையே வச்சிருக்கா. சத்யாவும் உங்க பொண்ணை உண்மையா உசுர விரும்புறா. பணம் காசுக்காக உங்க பொண்ணை விரும்பல சார். 2 பேரோட மனசு ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் என்னங்க வேணும்? நானும் 2 பொண்ணை பெத்தவதான். நம்மள மீறி பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த கல்யாணத்தை இப்படி நடத்தணும்னு நாங்க நினைக்கல. நீங்க இந்த சூழ்நிலைக்கு தள்ளிட்டீங்க. நடந்ததையெல்லாம் மறந்துட்டு அவங்கள ஏத்துக்கங்க. மா, சத்யா ரொம்ப நல்லவமா. அவன் என்ன நல்லா பாத்துப்பாமா. சந்தோஷமா இருப்பேன். சார், உங்க காசுக்காக நான் ரேகாவை விரும்பல. எனக்கு காசு முக்கியம் இல்ல. சொந்த உழைப்புல முன்னேறணும்னு நினைக்கிறவனா. எனக்கு ரேகா மட்டும் போதும். அவளை நான் சந்தோஷமா பாத்துப்பேன். சிந்தாமணி, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு. உங்க யாரோட அறிவுரையும் கேட்க நான் இங்க வரல. ரேகா, உனக்காக நாங்க 2 பேரும் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கோம். உன் மேல உயிரையே வச்சிருக்கோம் கண்ணு. நீ தயவு செஞ்சு எங்க கூட வந்துருமா? சாரிம்மா. இனிமே என் லைஃப் சத்யா கூட தான். நான் தான் சொன்னேன்ல சிந்தாமணி, இப்ப அவ நம்ம பொண்ணு இல்ல. அவளை மாத்திட்டாங்க. வா போலாம். அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அவன் மேல நமக்கு உரிமை இல்ல. இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்த நாங்க உனக்கு முக்கியமா தெரியலடி. உனக்கு 12 வயசா இருக்கும் போதே நாங்க பிரிஞ்சிட்டோம். ஆனா இத்தனை வருஷத்துல உங்க அப்பாவும் வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. நானும் எனக்காக வேற வாழ்க்கைய தேடிக்கல. ஏன் தெரியுமா? எங்க 2 பேருக்கும் நீ முக்கியம் கண்ணு. ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும். எங்க பொண்ணா நீ மட்டும் என்னைக்குமே இருக்கணும்னு தான். ஆனா இது எதுவுமே உனக்கு பெருசா தெரியல. நேத்து வந்தவன் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல. அம்மா உன் கண்ணுக்கு தெரியாம போயிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இவன் கூட நீ நல்லாவே இருக்க மாட்ட. நிஜமா நீ நல்லாவே இருக்க மாட்ட. அம்மா, ஏம்மா?
இல்ல இனிமே நீ என்ன அப்படி கூப்பிடாத, அப்படி கூப்பிடாத. சந்திரா, இந்த பொண்ணு இருக்கிற நிலைமையில மத்த சடங்கெல்லாம் பண்றது கஷ்டம்தான். இன்னொரு முகூர்த்தம் பாத்துக்கலாம். ஓ, சத்யா, போய் சமாதானப்படுத்தி தூங்கவை. ரேகா அழாத ரேகா. ரேகா தூங்குவா. லைஃப் ஃபுல்லா உன் கூடயே இருப்பேன். ரேகா அழாத. அப்ப நீ மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போகலையா? அந்த முத்து பொண்டாட்டி குடும்பத்தோட கல்யாணத்துக்கு நான் ஏன் போனோம்? எனக்கு வேற வேலை இல்லையா? பாப்பரப்பா மனோஜ், மத்தவங்க கல்யாணத்தை விடுங்க. உங்க கல்யாணத்தை 7ஆம் தேதி குறிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? அதை நினைச்சாதான் சார் எனக்கு பயமாவே இருக்கு. என்ன பயம்? வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணுமா? அதுவும் டிவோர்ஸ் வாங்காம. கல்யாணம் முடிஞ்சு 10 லட்சம் கொடுக்க போறாங்க. அதுல 5 லட்சத்தை உங்க எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து டிவோர்ஸ் வாங்க போறீங்க. அவ்வளவுதானே? ஆமாம் ப்ரோ. படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டா எல்லாம் ஒண்ணுதானே. அது சரி, ஆனா வீட்டுக்கு தெரிஞ்சா? அதெல்லாம் எதுவும் தெரியாது, பயப்படாதீங்க. குட் மார்னிங் பாஸ். என்ன ஜீவா இவ்வளவு லேட்டா வர? பாஸ்போர்ட் ரினிவல் பண்றதுக்காக போனேன். பாஸ்போர்ட் எடுக்கவா? எதுக்கு? பாஸ், உங்க ஜாதகப்படி உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ பெரிய லெவல்ல டெவலப் பண்ண போறீங்களா? அப்புறம் எங்களை ஃபாரின்ல கூட்டிட்டு போவீங்கல்ல, அதுக்குதான் பாஸ். கேடி அடிக்கடி ஸ்கோர் பண்றாளே. பாப்பரப்பா மனோஜ், ஏன் டெலிபதிய நீங்க நம்புறீங்களான்னு தெரியல, ஆனா ஜீவா முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க தான் நம்ம கூடயே இருக்கணும். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. என்ன? நேத்து டிவில ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுல ஒருத்தன் தான் பொண்டாட்டிக்கு தெரியாம அவன் டைவர்ஸும் வாங்காம ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ண பாத்திருக்கான். என்ன ஏன் கதை மாதிரி இருக்கு? ஆமா பாஸ், அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. கரெக்டா கல்யாண மண்டபத்துல அவன் தாலி கட்டும்போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ். சார், என்ன சார் இப்படி சொல்றா? ஏமா ஜீவா, இதெல்லாம் எதுக்குமா இங்க வந்து சொல்ற? முதல் பொண்டாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இது எதுக்கு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, இங்கதான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே. அது சரி, ஆனா நம்ம பாஸ் இன்னும் ரோகிணி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கலையே. இந்த சிச்சுவேஷன்ல பாஸ் மட்டும் கனகாவை கல்யாணம் பண்ணா இந்தியன் மேரேஜ் ஆக்ட் படி என்னென்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா சார்? என்னென்ன தண்டனை கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல டைவர்ஸ் வாங்காம செகண்ட் மேரேஜ் பண்றது பெரிய குற்றம் பாஸ். அதுக்கு ஜாமீனே கொடுக்க மாட்டாங்களாம். அப்படி பண்ற அந்த ஆளுக்கு 7 வருஷம் வெளியவே வர முடியாத அளவுக்கு கடுமையான ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு சட்டத்துல இருக்கு பாஸ். 7 வருஷமா? அது மட்டும் இல்ல, அப்படி பண்ற அந்த செகண்ட் மேரேஜ் சட்டப்படி செல்லாதான். என்னது 7 வருஷமா? அப்ப 7 வருஷம் நம்ம பாஸ் ஜெயிலுக்கு போனா இந்த ஷோரூமை யார் பாத்துக்கிறது? யோ, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஷோரூமை டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல பாஸ், பிசினஸ் முக்கியமேனு தான் சொன்னேன். பாஸ், நாங்க சொல்றத கேளுங்க. சட்டப்படி தப்புன்னு தெரிஞ்சும்
ரெண்டாவது கல்யாணத்துக்கு தாலி எடுத்து குடுக்கறவங்கல இருந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஏன் கல்யாணம் நடத்தி வைக்கிற புரோகிதர்னு அத்தனை பேரும் இந்த குற்றத்துக்கு துணை போனவங்கன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவாங்களாம். ப்ரோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. உன் கல்யாண தேதி அன்னைக்கு தான் என் டிரைவிங் லைசன்ஸ ரெனிவல் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு மட்டும் என்னால வர முடியாது. ஜீவா, நீ சுமாரு ஏதாவது பொய் சொல்லிட்டு இருக்காத. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாரும் தூக்கி உள்ள வச்சிருவாங்களா? ஆமா பாஸ், கோர்ட் ஆர்டர் இல்லாம நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றீங்கன்னு ரோகிணி ஒரே ஒரு போன் பண்ணா போதும், கண்டிப்பா போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்புறம் 7 வருஷம் ஜெயில் தான். நான் ஏதோ பொய்யெல்லாம் சொல்லல பாஸ், நல்லா ரிசர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன். சார், அப்ப இந்த கல்யாணத்தை வேணா. பாப்பரப்பா மனோஜ், இந்த கல்யாணம் நடந்தாதான் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். இவங்க தேவையில்லாம பயமுறுத்துறாங்க. உங்க கட்டம் இப்ப சரியா இருக்கு. அதனால எந்த சட்டமும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. என்ன மாப்ள, எப்பவும் நான் வந்தா வாங்கன்னு சொல்லுவீங்க, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? இல்ல, இது பிசினஸ் டென்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. மாப்ள, பிசினஸ்னாலே டென்ஷன் தான். நாங்களும் பிசினஸ் ஃபேமிலி தான். இப்போதான் எல்லாம் போதும்னு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பாத்துக்கிறோம். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இந்தாங்க மாப்ள. எதுக்கு பணம் கொடுக்கறீங்க? இதுல 50,000 இருக்கு. இதுல நீங்க Dress வாங்கிக்கிட்டு ஜோசியருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் Dress வாங்கி கொடுங்க. கல்யாணத்துக்கு எப்படினாலும் புது Dress போடணும்ல. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மாப்ள. கல்யாணத்தை எனக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமா? ஏன், என்னாச்சு? எதனால? இல்ல, வெளியில யாருக்காவது தெரிஞ்சா லீகலா பெரிய ப்ராப்ளம் வரும். அப்படியெல்லாம் ஆகாது. நான் ஒண்ணு கல்யாணத்தை ஊரறிய பண்ண போறது இல்ல. நம்ம வீட்ல சிம்பிளா தான் பண்ண போறோம். மொத்தமாவே ஒரு 20 பேர் தான் வருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் தெரியாது. அப்படி ஏதாவது ஒண்ணுனா நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்பட வேணாம். அதான் சொல்றாங்கல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாப்பிள்ள, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல இந்த பணத்தை வச்சு எல்லாருக்கும் Dress எடுத்து கொடுங்க. சரிங்க மாப்பிள்ள, எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் கிளம்புறேன். வரேன். சார், இந்த 50,000 பணத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். ஒருவேளை ஜீவா சொல்ற மாதிரி கல்யாணத்தன்னைக்கு ரோகிணி போலீஸோட வந்துட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும்ல. பாப்பரப்பா மனோஜ், எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்து நடுங்கினா எப்படி? ஒரு பிசினஸ் மேனுக்கு முதல்ல இருக்க வேண்டியது தைரியம். அதுவும் ரிஸ்க் எடுக்கிற தைரியம். அதுக்குல்ல சார், சட்டம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பாப்பரப்பா மனோஜ், திரும்பவும் சொல்றேன், கட்டம் சரியா இருக்கிறவன எந்த சட்டத்தாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு இருக்கிற நிலவரப்படி சுக்கிரன், புதன், குரு எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்க. நான் சொல்றத நம்புங்க. உங்களோட ஜாதகத்தை நல்லா பார்த்ததுனால சொல்றேன். உங்களோட நேரம் உச்சத்துல இருக்கு. அதுவும் இப்போ ராகுவும் கேதுவும் சைக்கிள் கேப்ல பூந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போறாங்க.
ம். சார் நிஜமா தானே? நான் இதுலயும் மாட்டிக்க மாட்டேன்ல? நடக்காது. ம்ஹும். இந்த செவ்வாய் இருக்கானே, அவன் உங்க அத்தை தேவிகா வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி நின்னு போலீஸ் வராம பாத்துப்பான். சார், அப்ப இந்த புதன் என்ன சார் பண்ணுவாரு? புதன் ரோகிணிக்கு இந்த விஷயத்த தெரியாம பாத்துப்பாரு. அப்படியே தெரிஞ்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க போன்ல சிக்னல் வராம பாத்துப்பாரு. சார் நிஜமாதான் சொல்றீங்களா? நான் சொல்றதெல்லாம் 100% உண்மை. அப்போ அந்த குருன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு? குரு பகவான் தான் எல்லாமே. அவர் இல்லாம இங்க எதுவுமே இல்ல. அவரு உங்க கல்யாணம் அன்னைக்கு உங்க தலைக்கு மேல நின்னு ஸ்ததாஸ்து ஸ்ததாஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. இப்ப இந்த 3 கிரகங்களும் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணும்போது நீங்க எதுக்கு பயப்படணும்? தைரியமா போய் இந்த 50,000க்கு ட்ரெஸ் எடுங்க. சூப்பர் சார். இதுக்கு மேல நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ப்ரோ, நீங்க வாங்க, நம்ம போய் ட்ரெஸ் எடுக்க போலாம். நானும் புது ட்ரெஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பாஸ் நானும் பட்டுப்புடவை வாங்கிக்கிறேன் பாஸ். சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த செவ்வாய் புதன் குரு இவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? சரி வாங்க, எல்லாரும் இப்பயே ட்ரெஸ் எடுக்க போலாம். அக்கா இத கீழே ஊத்திருங்களேன். வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. சரி வாடா. வாங்க வாங்க வாங்க. வாங்க. சந்திரா, எப்படியோ பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம். சத்யா, இங்க கல்யாணம் வச்சிருந்தா நாங்களும் வந்துருவோம்னு சொல்லி கிராமத்துல போய் முடிச்சிட்டு வந்திருக்க. ஐயோ அங்கிள், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் கூப்பிட முடியல. ஆமா சார், உங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பண்ணணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. ஆனா நடந்த பிரச்சனைலாம் உங்களுக்கே தெரியும். பரவாயில்ல முத்து, எல்லாம் எனக்கு தெரியும். சும்மாதான்ப்பா கேட்டேன். ஏதோ ஒண்ணு நல்ல விதமா கல்யாணம் முடிஞ்சு போச்சுல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. வர முடியாதவங்களுக்கு வீட்டுக்கு மேல ஒரு சின்னதா விருந்து ஏற்பாடு பண்ணிடுறோம். எல்லாரும் வந்துருங்க, சிறப்பா பண்ணிடலாம். சரிப்பா முத்து. சந்திரா, பொண்ணை கூட்டு போய் விளக்கேத்த சொல்லுமா. வா சத்யா, வாமா. ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்ல வந்து எப்படி வாழப்போதோ. நீ சொல்றது கரெக்ட், ரொம்ப கஷ்டம்தான். ஆமா ஆமா. அத்த இப்படி வந்து நில்லுங்க. சீதா கொஞ்சம் பூ விட்டோம். இப்படி வந்து நில்லுங்க. டேய் 2 பேர் காலைல வந்து ஆசீர்வாதம். இல்லம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்துருங்க. சத்யா, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அத்த அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க பெரியவங்களா? மாப்பிள, இந்த வீட்டுக்கு எல்லாமே நீங்க தான் மாப்பிள. உங்க ஆசீர்வாதமும் இவனுக்கு வேணும். போங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்தாக்கா. இந்தாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. ரேகா, புது இடம் எப்படி இருக்குமோன்னு எந்த பயமும் வேண்டாம். அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் இத்தனை வருஷமா அப்பா அம்மா கூட இருந்திருந்தாலும் 2 பேர் கூட தனித்தனியா தான் இருந்திருக்கேன்.
இதுக்கப்புறம் ஃபேமிலியா ஒன்னா இருக்க போறேன். எனக்கு இத்தனை பேர் கிடைச்சிருக்கீங்க. எனக்கு இதுவே போதும்.